ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிசைனர் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பட்டி பீஸ் வந்து பிகினர்ஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 1 இயர் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கூட இது வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வந்து தப்பாகவும் ரொம்ப நம்ம வந்து ராங்காக தான் தைப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து மெயின் பீஸ் வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம லைனிங் பீஸில் தான் வந்து கட் பண்ணுவோம் அளவு எடுத்து. அந்த பீஸ் வந்து மேலே வச்சுக்கோங்க. சென்டரில் நம்ம கட் பண்ணவே கூடாது. இந்த நீட்டுக்கும் அப்படியே நம்ம வச்சு அதுக்கப்புறம் தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தையல் வந்து நம்ம கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் சென்டர் கட் வந்து பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்குங்க. மேலே வந்து நம்ம லைனிங் கட் பண்ணுறீங்களா அந்த மெயின் பீஸ், அதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன கிளாத் தைக்கிறோமோ அந்த ப்ளவுஸோட கிளாத் மெயினோட பீஸ் வந்து அதுலேயும் நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா நம்ம லைனிங் வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்பும் போது ஈஸியாக இருக்கும், நல்லாவும் வரும் நமக்கு. இவ்வளோ தான். இப்போது நம்ம அப்படியே திருப்பி இப்போது ஒரு நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம தையல் அடிச்சோம் இல்லைங்களா. இப்போ வந்து 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே ப்ளவுஸ் வந்து அப்படியே அந்த பட்டி பீஸை திருப்பிட்டு இப்போ கரெக்டான ஷேப் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. எக்ஸஸாக தானே நம்ம துணி வச்சு கட் பண்ணியிருந்தோம். இப்போ கரெக்டான ஷேப் இருக்கிறது இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் தைக்க கற்றுக்குறீங்க அப்படின் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்க பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பிகினர்ஸ் நீங்கள் ரொம்ப வந்து கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கப் சைஸ் பிடிக்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் கூட நம்ம வந்து சென்டர் வந்து கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம டாட் பிடிக்கிறது வந்து கரெக்டாக வந்து டாட் பிடிச்சி கப் சைஸ் வர வச்சு சென்டர் வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும். சென்டர் மார்க் மட்டும் கரெக்டாக வச்சு இதோட சென்டர் பட்டி பீஸோட சென்டர் மார்க்கும் இந்த ப்ளவுஸோட மேலே வருது இல்லைங்களா கப் பீஸு, இதையும் வந்து நம்ம சென்டர் மார்க்கு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து இப்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். இது இந்த மாதிரி தையல் போட்டணும். அடியில் வந்து பட்டி பீஸ் வைக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடியில் தான் பட்டி பீஸ் வைக்கணும், மேலே வந்து கப் பீஸ் வைக்கணும். இந்த கீழே நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, இதை பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி வர மாதிரி இந்த சமோசா மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கணும். இப்படி மடித்து தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சென்டர் வந்துச்சு பாருங்கள் ஷார்ப்பாக. இப்போ இன்னொரு பீஸ் வருது பாருங்கள், அந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சது, இந்த கீழே டாட் பிடிச்சது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக மடிக்கணும். ஃபஸ்ட்டு மடிக்கிறது நம்மளை பார்த்த மாதிரி மடிக்கணும். நெக்ஸ்ட்டு மடிக்கிறது வந்து மிஷினை பார்த்து இருக்கிற மாதிரி வந்து மடிக்கணும். இப்படி ஆப்போசிட்டாக மடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கப் வந்து ஷார்ப்பாகவும் கரெக்டாகவும் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இது ஆப்போசிட் இருக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக இப்போ வந்து நீங்கள் ஆஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஆஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் எப்போவுமே வச்சு பார்க்கணும். ரைட் சைடு இருக்குது இல்லைங்களா, ரைட் சைடு இருக்கிறத விட லெஃப்ட் சைடு வந்து எப்போவுமே ஒரு 1/4 இன்ச் வந்து ஹைட் கம்மியாக இருக்கும். இது பாருங்கள், ஹைட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி மடித்து செக் பண்ணோன்னா நமக்கு தெரியும். பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண, இந்த பட்டி பீஸில் இங்கே வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ பாருங்கள், இது கம்மியாக இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சு பார்த்தோன்னா 1/4 இன்ச் வந்து கம்மியான அளவு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே வச்சு பாருங்கள், உங்களுக்கு மடித்து நம்ம வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு தையலை வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாகவும் அழகாகவும் உங்களுக்கு கிளியராக சூப்பராக வரும்.
கிளாத் வந்து கீழே வர மாதிரி இருக்கணும். எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, நம்ம தச்சு அந்த கிளாத்து, இந்த கிளாத் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 தையலாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். பார்க்கும் போதே நமக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு நீட்டாக ஒரு பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்கள், உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இந்த பட்டி பீஸ் வந்து இந்த மாதிரி தச்சு பாருங்கள் பிகினர்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.